மாநில செயலாளர் தமிழ்நாடு பிஜேபி. இன்னைக்கு நம்ம ஊர் மோடி பொங்கல் 2026 ரொம்ப சிறப்பாக 1008 மகளிர் பொங்கல் விடுறாங்க. இதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு அமித்ஷா ஜி அவர்கள் வராரு சீஃப் கெஸ்டாக. ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ப்ரோக்ராமை நடத்த திட்டமிட்டிருக்கும் தமிழ்நாடு பிஜேபி சார்பாக. 1008 மகளிர் பொங்கல் விட்டுருக்காங்க. 2021 டிஎம்கே பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறமும் ஒரு 20 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இதை தவிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றலைன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஓய்வூதியத்தை அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வேற திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள் என்று நம்புகிறோம். அதாவது டிஎம்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் பெண்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. கண்டினியூஸாக பாலியல் வழக்குகள், பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்ட்டு பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடக்குது. அவங்களுடைய அமைச்சர்களே பெண்களை எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசிட்டு இருக்காங்கன்றத தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நம்புறாங்கன்றது இட்ஸ் $1 million கொஸ்டின். வணக்கம், என் பேர் கிருத்திகா ராணி. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல், சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க. அம்மா இங்கே பொறுப்பில் இருக்காங்க. ஸோ 108 பெண்கள் 1008 பெண்கள் பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மோடிஜி வரதா இருந்தது, பட் அவரால் வர முடியலங்கிறனால அமித்ஷாஜி வந்திருக்காங்க. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இங்கே கரும்பு, மஞ்சள் எல்லாம் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலாக பொங்கல் வைக்கிறாங்க. இது மோடி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதான் நான் கிராமத்துலேருந்து தான் வரேன். ஸோ இங்கே கொண்டாடுறப்போ அங்கே கோயில் திருவிழாவில் எப்படி கொண்டாடுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ரிலேட்டிவ்ஸோடு இருக்க மாதிரி, ஒரு ஃபேமிலியோடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.